இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இந்தியால இருந்து கத்தாருக்கு வந்து டிராவல் பண்ணி போறோம். இந்த ஒரு 1 மந்த் பாத்தீங்கன்னா போனதே தெரியல. விறுவிறுன்னு போயிருச்சு. ஊருக்கு போறது நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? கடமை அழைக்கிறது போய் தான் ஆகணும். லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துட்டு வீடியோ கிளியர் பண்ணலாம். அங்க பாரு ஹனிஷா வாஷிங் மிஷின்குள்ள மணி 12 ஆகுது. இங்க பாருங்க எதுவுமே தூங்கல. எவ்வளவு ஜாலியா இருக்குது பாருங்க. நாளைக்கு ஸ்கூல் அவனுக்கு 9 மணிக்கு. நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஓகே வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ கிளியர் பார்த்துக்கு முன்னாடி இன்னொரு சேனல்ல பாக்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இவ்வளோ நாளும் இந்த குட்டி பையன் இவன் என் டாய்ஸ் எடுத்துட்டான், அவன் பொம்மை எடுத்துட்டான்னு அடிச்சிட்டு இருந்தான். கிளம்புறப்ப தான் ஒரே கொஞ்சிட்டு இருந்தான். இத்தனை வருஷத்தில் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஏன்னா எப்பயுமே நம்ம ஊரில் இருந்து தான் வருவோம். மினிமம் வந்து 4 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா அது எல்லாமே கம்மியாயிடுச்சு. சென்னையிலே இருந்து வந்ததுனால பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர்லேயே ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். அதோட நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக கிளம்புனோம். நாங்கள் எப்பயும் இருக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா நான் வந்து தனியாக வரணும். அதோட கேப்லேயும் வந்து தனியாக தான் வரணுமா, அது வீட்டில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால சரின்ட்டு முன்னாடியே கிளம்பியாச்சு. வந்த உடனே லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளார போகணும். மெயினாக இந்த பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு இது எல்லாமே நான் தனியாக ஒரு பர்ஸ் போட்டு, அந்த பர்ஸும் நல்லா க்ளோஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி பர்ஸ் தான் வச்சுருக்கேன். அதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுங்க. தனியாக வேறு ட்ராவல் பண்ணுறோம்ல, அதனால அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். விசாகன் குட்டி ரெடியா? இதை நீ தள்ளுறியா இல்லை அம்மா தள்ளட்டுமா? அம்மா தள்ளுற. ஓகே, இதை நீ எடுத்துக்கோ. விசாகன் குட்டி இப்போ வளர்ந்ததுனால எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். இதுக்கு முன்னாடிலாம் அவனுக்கு இது தள்ள தெரியாது. இப்போ சார் கொஞ்சம் வளர்ந்துட்டாரா, அதனால அவன் ஒரு ட்ராலி தள்ளிட்டு வந்துடுவான், நான் ஒரு ட்ராலி வந்து தள்ளிட்டு வந்துடுவேன். பாச்சலம். நாங்கள் வந்து கத்தார் ஏர்வேஸில் எக்கனாமிக் கிளாஸில் தான் ஃப்ளை பண்ண போகிறோம். ஒரு டிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 30 kg வந்து கார்கோ போட்டுக்கலாம். ஹேண்ட் கேரி வந்து 7 kg எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் லக்கேஜஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோடது போர்டிங் கேட் வந்து எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேங்க. உள்ளார என்ட்ரி ஆனதும் வந்து டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் காமிச்சிட்டு என்ட்ரி ஆகணும். அப்புறம் இங்கே வந்து தான் நம்ம போர்டிங் பாஸ் எல்லாமே எடுப்போம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 4:20 கிட்ட தான். ஆனால் நம்ம வந்து 12:40 கிட்டேயே வந்தாச்சு உள்ளார. பேக்கேஜஸ் எல்லாமே வெயிட் பார்த்து நம்ம வீட்டிலே கரெக்டாக பேக் பண்ணதுனால எதையுமே எடுக்கிற மாதிரி வரல. கரெக்டாக நம்ம வந்து கார்கோக்கு போட்டாச்சு, ஹேண்ட் கேரி எடுத்தாச்சு. இப்போ வந்து போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம உள்ளார போக வேண்டியது தான். எங்களுக்கு என்னென்ன கேட்டாங்க அப்படின்னா, கத்தாரோட ஐடி இருக்கு இல்லையா, ஆர்பி, அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட், அப்புறம் நம்ம புக் பண்ண இது இருக்கு இல்லையா, அந்த இது டிக்கெட், அது எல்லாத்தையும் காமிச்சதுக்கப்புறம் கார்கோ பேக்கேஜ் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஹேண்ட் கேரி மட்டும்தான். எல்லாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாயிடுச்சு. எல்லா லக்கேஜையும் போட்டாச்சு. ஆமாம், லக்கேஜ் நம்மளுக்கு நிறைய இருந்தது. ஒருத்தவங்களுக்கு 30 kg இல்லையா, ஸோ அப்போ மொத்தம் 90 kg. ஸோ அப்படி இருக்கப்போ இருந்தது லக்கேஜ். அதனால அதையும் சேர்த்து ஹேண்ட் கேரியே எடுத்துகிட்டு வந்ததையும் சேர்த்து கார்கோவில் வந்து போட்டு விட்டுட்டேன். என்னாச்சோ? ஃபோட்டோ எடுக்கணுமா? சரி, ஓகே நில்லுங்க. நீ அண்ணாவும் நிற்கிறீங்களா? ஓகே நில்லுங்க. எந்த கோவில்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்? லைனாக கோவில் தான் இருக்கு. எந்த கோவில் வேணும் உங்களுக்கு? அந்த கோவில் எங்கே இருக்குடா? கங்கை கொண்ட சோழபுரம். சரி, திரும்புங்க, அம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன். கிளிக்கி ஸ்மைல். டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுங்காச்சு. என்ன சாமி கும்பிட்றதுக்கு இப்படி தான் சொல்லுவீங்களா? வணக்கம் வைங்க, சாமி கும்பிட்ற மாதிரி எடுங்க. விசாக நேராக பாரு. ஃபேஸே தெரில சாமி. அச்சோ, நீ நேரா பாரு. ஆத்தாடி. நீங்கள் வந்து நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு தனியாக வர்றது நினச்சி பயந்தீங்க அப்படின்னா, வாசலே வந்து லக்கேஜ் அசிஸ்டண்ட் எல்லாமே கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியும் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கான நம்ம பே பண்ணோம். நான் வந்து அதெல்லாம் எடுக்கல. விசாகன் குட்டி இருந்தால் அச்சு பாப்பா வந்துட்டு அவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் அவனே வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ட்ராலி மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னேன், அவ்வளோதான். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா இது? இந்த அச்சுக்குட்டிக்கு அதுதான் வேலை. எத்தனை தடவை வந்தாலும் சரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி வாங்க, அடுத்து இமிக்ரேஷன் போகலாம் வாங்க.
எதில்? ஐயோ அதெல்லாம் ஏறக்கூடாது, மோமோ வந்து அடிச்சிடுவாங்க. வாங்க போகலாம். ஸ்டைலாக வராங்க மேடம். நண்டு சின்னங்கள்லாம் இழுத்துட்டு வரோன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வந்தாகணும். இப்போ பாருங்கள், அச்சுக்குடிக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு இந்த இடத்துக்கு. போலாமா? இந்த தடவை பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் அந்தளவுக்கு க்யூன்னு இல்லை. இப்போ தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால பல விஷயம் யோசித்து ஆராய்ஞ்சு பார்த்து ரொம்ப ரொம்ப இது பண்ணி தான் வந்து ட்ராவல் பண்ணுவேன். அப்படின்லாம் கிடையாது, சரியா? போகிற போக்கில் ஒரு ட்ராவல் அப்படி தான். ஏன்னா நான் நிறைய தடவை தனியாக வந்திருக்கேன், அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மெயினாக வந்து எந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பேன் அப்படின்னா ஷாப்பிங்கில், அதுக்கப்புறம் பேக்கிங், இந்த 2 விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப யோசித்து என்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய நாலேஜ்க்கு இல்லாமல் எந்த ஒரு திங்ஸும் என் பெட்டியில் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பேன். தான் இமிக்ரேஷனுக்கு வந்து போகிற வழிங்க. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த தடவை என்னமோ புதுசாக ஷூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ விசாகன் குட்டி நான் எல்லாருமே ஷூவை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நீனும் இந்த அச்சு பாப்பாவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அச்சு பாப்பாவுக்கு தான் விசாகன் குட்டி வந்து போட்டு விட்டுட்ருக்கான். மீதி லக்கேஜ் எதுவுமே மாட்டலை, வந்துருச்சு. ஏன்னா எதுவும் பெருசாக வச்சில்ல. இங்கேருந்து நம்ம வந்து கேட்க்கு வந்து பார்த்துட்டு போகணும். நம்மளோட கேட் என்னன்னு தெரியாது, வந்தாச்சு பார்ப்போம். எல்லா கேட்ஸுமே வந்து இங்கேருந்து தான் போகணும், அதனால தான் சரின்ட்டு பார்க்காமே வந்தாச்சு. இப்போ தாங்க பார்த்தேன், நம்மளோட கேட் நம்பர் வந்து 9B. ஸோ 9B எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு போகணும். ஆனால் நாங்கள் இப்போ கேட்டுக்கு போக மாட்டோம், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு செஞ்சுட்டு அப்படி தான் போவோம். அஜி பாப்பா ஆல்ரெடி எனக்கு பிளே ஏரியா வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான். ஸோ பிளே ஏரியாவில் வந்து விளையாட விடணும் அச்சுவை. எப்பயுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னதே இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்களா, அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க புது ரூல்ஸ்மா, அதனால் ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆகட்டும் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டு வந்தாச்சு. இங்கே ஏர்போர்ட்குள்ளாரையும் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே உங்களுக்கு வேணும்னாலும் ஷாப்பிங் பண்ணலாம், இல்லை விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். இங்கே வந்து 10B இருக்குது, அப்போ 9B இதுக்கு அடுத்து வருதா இல்லை அப்புறம் வருதான்னு போய் பார்ப்போம். இந்த சைடு தான் வந்து கேட் நம்பர் 9 வந்து போட்டிருக்காங்க. நம்ம கேட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டீஸை வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்புறம் கடைசி நிமிஷத்தில் அடிச்சு பிடிச்சி வந்து கேட்டை வேறு தேடிட்டு இருக்கணும் இல்லையா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கேட் நம்பர் வந்து இது தாங்க 9B. ஸோ இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, 1:30 தான் ஆகுது. சரி கொஞ்சம் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வந்து குட்டீஸை விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 1:30க்காக வந்து இமிக்ரேஷனுக்கு வந்து வந்திருந்தோம். கரெக்டாக 1:50க்காக வந்து செக்யூரிட்டி செக்கே முடிச்சுட்டு வந்தாச்சு. ரஷ் அந்த அளவுக்கு இல்லை இல்லையா, அதனால 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நிறைய இடத்துல டிஸ்பிளே வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களோட ஃப்ளைட் இதில் எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்துக்கலாம். நம்மளோட ஃப்ளைட் இது தான், கத்தார் ஏர்வேஸில் QR 529 420K. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்குது இது மாதிரி. இந்தாங்க சாப்பிடுங்க அச்சா, வாங்க. சப்பாத்திக்கு பால்கோவா தொட்டு திங்கிறாள், நீ அதாச்சும் இருப்பேன். சரி காட்டு, இதில் பால்கோவா இருக்கு. வாங்க. யாரா சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு? அம்மா இல்லை, சித்தி. ரதிப்பின்னி தான் பண்ணி கொடுத்தேன். நல்லா சாஃப்டாக லேயராக தேய்ச்சி கொடுத்துருக்கா பாரு சித்தி. குட்டீஸ் எல்லாம் சப்பாத்தியை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து பேபி கேர் ரூமு. ஸோ அப்படியே குட்டீஸ்க்கான விளையாடுறதுக்கெல்லாம் இருக்கும். இந்த பாருங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து நிறைய வெளியில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அங்கே ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 rupeesலேயே வந்து பஃபெட் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம். அப்படி ஆக்சஸ் இல்லை அப்படின்னா அதுவுமே வந்து பஃபெட்டுன்றதுனால அதிகமாக தான் வரும். ஒன்றே வந்து ட்ரிப் 1000 இல்லை 2000 கிட்டேயோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு அது சரியாக தெரியல. இதே உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ்
இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 rupees தான் வரும். ஸோ அதிலே வந்து நீங்கள் பஃபட் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி அதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் லான்ச்சுக்கு வந்து போகலை. அவர் இருந்தால் தான் நான் வந்து போவேன் லான்ச்சுக்கு. இந்த தடவை வந்துட்டு நாங்கள் போகல. அதனால் அப்படி வீட்டிலே வந்து தங்கச்சி வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாலா, அதை கட்டி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்மளோட ஃப்ளைட் டைம் என்னடா தூங்குங்கடா, அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா 4:20. சூப்பர்டா 4:20. ஸோ நம்ம வந்து ஒரு 3 o'clock கிட்ட போனால் போதும். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குட்டீஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான ரூமும் இது. ஸோ அப்படியே தூங்க வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்படியே பெட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அது வச்சுருக்காங்க. அச்சோ தூங்குடா, அப்படியே படுத்து தூங்குங்க. தூங்குறேன்னு சொல்லுவோம், ஆனால் தூங்காது. ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க அண்ணன்கிட்ட. அதுதான் வேலை ஆச்சு பாப்பாக்கு. ஒரு வழியாக இந்த 2 நண்டு தூங்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கு. இதுதான் பேபி கேர் ரூமோட ஓவரால் வியூ. யாருமே கிடையாது குட்டீஸு, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ரூம்லேருந்து வந்தாச்சு. இப்போ வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1 hour தான் இருக்குது. விசாகன் குட்டிக்கு அதுவே போர் அடிக்குதான். வா யூனோ கார்ட்ஸ் விளாட்லான்னு சொல்லிட்டு யூனோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. விளையாடலாமா யூனோ? என்ன படி போடுவா? ரெடியா விளையாடுறதுக்கு? யார் ஜெயிப்பாங்க? நாங்கள் வந்து இன்னும் 5 minutes கழிச்சு சொல்கிறோம். கார்டு டிஸ்ட்ரிபியூஷன். அச்சோ உனக்கு வேணுமா? உனக்கு விளையாட தெரியுமா? தெரியுமா? போடுற உனக்கு கார்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கா? அச்சோ உனக்கு கார்டெல்லாம் காமிக்க கூடாதுடா. அச்சோ ஒளிச்சு வச்சுக்கணும். ஓகே +4 போட்டேன் பாரு. ஸோ நீ 4 cards எடுக்கணும். எடு எல்லோ. இந்த யூனோ கார்ட்ஸ் விளையாடும் குட்டீஸ்க்கு டைம் போகிறதே தெரியாது. எப்பயும் போர் அடிக்குதுன்னு நம்புவாங்க. அதனால தான் எடுத்து வச்சேன். டைம் வந்து 4 o'clock கிட்ட ஆக போகுது. இந்த நண்டு சின்னுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போகிறேன். என்ன வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அவங்க. என்ன வாங்கிட்டு வரேன்னு பாருங்கள். குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு. மீடியம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 180 rupees வந்து வருது. அந்த சைடு அப்படியே டிஃபன்லாம் என்ன ரேட் வருது அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். தோசை 300, சப்பாத்தி 300 அப்படி சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக எல்லாம் 300, 350, 370. பாவ் பஜ்ஜி வந்து 370 ஏதோ போட்டிருந்தாங்க. ஃப்ளைட் ஏறணுன்னா ஃபுட் எல்லாமே கொடுப்பாங்க தான். ஆனால் என்னென்னா இந்த குட்டீஸ் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் வயிறு ஃபில்லிங் ஆயிடுச்சுன்னா. அதனால தான் சரி பரவாயில்ல வாங்கி கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க ஃப்ளைட்டில். ஃப்ளைட் ஃபுட்டு வந்து இன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோதான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்காப்பா? நல்லா சூடாக சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. பிடிச்சிருக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு? அச்சுதான் ஒரே அடம் பண்ண ஆரம்பிச்சிருச்சாங்க. ஒருத்தவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாங்க. அது பார்த்துட்டு எனக்கும் வேணும்ன்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. பசிக்குதுன்ட்டு. ஓடுங்க போர்டிங் ஆயாச்சுங்க. இப்போ நம்ம உள்ளார போக வேண்டியதாக ஃப்ளைட்டுக்கு போகணும். ஃப்ளைட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிறப்பே வந்து போர்டிங் பாஸ் காமிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, எந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாங்க. வந்த உடனே குட்டீஸ்க்கு வந்துட்டு செட்டில் ஆனதும் டாய்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அச்சுக்கு ஒரே ஹாப்பி. அவளுக்கு ஒரு சாஃப்டாயும் அதுக்கப்புறம் அந்த பவுச்சும் கொடுத்துருந்தாங்க. அதில் கலர் பென்சில், அப்புறம் ஆக்டிவிட்டி ஷீட்டு, அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதும் அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. இதே இடத்துல நம்ம கத்தார்லேருந்து வர்றப்போ அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த தடவை மனசு ஃபுல்லாக ஒரே கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் எப்படா ஊருக்கு வருவோம் அப்படின்ட்டு தான் தோணிட்டு இருந்துச்சு. இங்கேருந்து கிளம்புனாலும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேங்க. கத்தாரில் இருக்கப்பையும் அப்படி தான். எப்போ ஊருக்கு போவோம்னு தெரியல. ஏதாவது ஒரு விசேஷம் வந்துடக்கூடாது, இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஊருக்கு போகணும், பார்க்கணும், செய்யணும், இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஊட்டிஸ் ஃப்ளைட் ஏறினதுலேருந்து ஒரு 1/2 hour தாங்க முழிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நல்லா தூங்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வந்து அந்த கேம் மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ தூக்கமே இல்லை. ரொம்ப மைண்ட் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. சரி ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கத்தார்லேருந்து இந்தியா வந்தப்போ வந்து மெய்யழகன் மூவி பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி இந்த தடவை வேறு ஏதாவது படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் மூவி தான் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இது முன்னாடியே பார்த்தாச்சா, சரி பார்க்காத படமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு தான் பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்தது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வாரிசு மூவி. செம்மையாக இருந்தது.
இந்த தடவை பரோட்டாவும் சென்னா மசாலாவும் கொடுத்துருந்தேன். பட்டரு ஜாமன்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்குள்ளார ஃப்ளைட்டுக்குள்ளார அப்படி ஒரு வெளிச்சம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் நம்ம சேஃபாக கத்தார் வந்து ரீச் ஆயாச்சு. நடுவில் ஒரு படம் பார்த்து சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வந்தாச்சு. நல்லபடியாக வந்தாச்சு, எதையும் மிஸ் பண்ணல, பத்திரமா வந்தாச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா புதுசாக கிளாஸில் வந்து இது மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் கிளைமுக்கு தாங்க போகணும். போயிட்டு பேக்கேஜ் வந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போயிட்டு லக்கேஜ் எடுக்கணும். ஸோ பொறுமையாக போத்தாங்க, பொறுமையாக போத்தாங்க. இந்த டைகர் ட்ராலி 2 வயசில் ஓட்ட ஆரம்பித்தான், இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கா இந்த பையன். இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த டிஸ்பிளே தான் சொல்கிறேன். இங்கே வந்து ஏர்போர்ட் பற்றி அப்படியே எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்க. நிறைய டிஜிட்டல் டிஸ்பிளேலாம் போட்டிருக்காங்க. வாட்சில் வாங்க, வாட்சில் சீக்கிரம் வாங்க. ஆமாம் செல்லம், இப்போ இமிக்ரேஷன் போகணும், அதுக்கப்புறம் பேக்கேஜ் கிளைம் போகணும். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு பேக்கேஜ் ஒடியாங்க. இந்த தடவை பேக்கேஜ் கிளைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வர்ற மாதிரி இருக்குது. ஏதோ கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க போல். முன்னாடி ஒரு எஸ்கலேட்டரில் வந்துட்டு வந்தாலே வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. இன்னும் பேக்கேஜ் கிளைம் போகிறதுக்கு வந்து 18 மினிட்ஸ் பை வாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. விசாகன் குட்டி எனக்கு முன்னாடி அங்கே ஓடி நிற்கிது. நானும் அச்சுவும் பின்னாடி வந்துட்டுருக்கோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா பேக்கேஜ் கிளைம்க்கே வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அது மாதிரி நான் போனதே கிடையாது. அந்த ஆப்ஷனும் இருக்குது, நடந்து போகிற ஆப்ஷனும் இருக்குது அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எனக்கு வேறு டவுட்டாகவே இருக்குது, நம்ம கரெக்டாக தான் வரோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா எல்லாமே பேக்கேஜ் கிளைம்னு தான் போட்டிருக்காங்க. சரி போவோம், போய் பார்ப்போம். போனோன்னா டெஸ்டினேஷன், இல்லைன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன், அவ்வளோதான். அதே நேரமும் நடந்து வர்ற தூரமும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரியே இருக்குது. தெரியல, எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க போல். அடிக்கடி ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். நம்ம லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணது ஜான்வரியில் தான். இப்போ ட்ரெயினில் ஏறியாச்சு. அடுத்து போயிட்டு பேக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ட்ரெயின்லேயே வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கங்க. பேக்கேஜ் கிளைமுக்கு வர்றவங்க ஒரு சைடாக இருக்காங்க, திரும்பி அந்த கேட்டுக்கு போகிறது வந்து இன்னொரு சைடாக இருக்குது. ஸோ அது மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. விசாகன் போய் உட்காரு, சீட்டு இருக்கப்போ போய் உட்காருப்போம். ஃப்ரண்ட்ல வேடிக்கை பார்க்க நல்லா இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ட்ரெயின்லேயே கூட 2 பேர் வந்தாங்களா, அவங்கக்கிட்ட கேட்டேன். ஆமாங்க, நாங்களும் பேக்கேஜ் எடுக்க தான் போகிறோம் அப்படின்னாங்க. அப்பாடி, அப்போ நம்ம வர்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நடந்து வந்தோன்னா 18 மினிட்ஸ் காமிச்சுதா. இதே வந்து ட்ரெயினில் வந்துட்டு 6 மினிட்ஸ் தான் காமிச்சுது. அதனால தான் நம்ம ட்ரெயினில் வந்தாச்சு. ஹாய்மா, என்ன பண்ண போகிற? இல்லாத ஸ்டண்டெல்லாம் பண்ணுவான். எப்படியே ஸ்லோப்பாக இருக்குது, அதனால இறங்குற. ஒரே ஜாலியா? அடே அடே அடே, இது என்ன விளையாடுற இடமா? நோ 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 நோ, வாங்க போவோம். விசாகன் போனதை பார்த்து இந்த அச்சு பாப்பா என்னையும் சேர்த்து கூட்டு போன்ட்டு மறுபடியும் போயிட்டு வரான். ஏய் வாங்க பிள்ளைங்களா, அங்கே அப்பா வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எப்போ வெளில வரீங்கன்ட்டு காலுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வரல, அப்பா ஆஃபீஸு, நம்ம தான் போகணும். பொறுமையா 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 பொறுமையா. நல்லா ஜாலியாக இருக்கா, ஏதோ ரைடு போகிற மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காச்சு பாப்பு. சரியா, நம்ம பேக்கேஜ் கிளைமுக்கு வந்தாச்சு. இமிக்ரேஷனையும் செக்யூரிட்டி செக்கையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம லக்கேஜ் எல்லாம் இது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கணும். நான் இந்த மாதிரி ரேப் பண்ணியும் போடலை, ப்ளஸ் அட்டைப்பெட்டியும் என்னோடது கிடையாது. ஸோ அப்படியே எது நம்மளோடதுன்னு கரெக்டாக பார்த்து ஃபைன் பண்ணி எடுத்துடணும். விசாகன் குட்டி வந்த உடனே ஒரு லக்கேஜ் எடுத்துட்டான். இந்த பாருங்க, இது எடுத்துட்டான். அச்சோ அமைதியாக இருங்க சரியா? நான் எடுத்துக்கிறேன் அம்மா எடுத்துக்கிறேன். அம்மா அது நம்மளது தான், இது நம்மளோடது, எடுப்போம். இப்போ எங்கள் அம்மா வந்து லக்கேஜ் எடுக்க போகிறாங்க. இந்த தடவை அதிசயம், இந்த தடவை அதிசயமாக ஸ்டார்டிங்லேயே எல்லாமே வந்துருச்சு. முடிஞ்ச எல்லா லக்கேஜும். இப்போ நாங்கள் எக்ஸிட் பண்ண போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஊபர் இருக்குது, அதை புக் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்க